ஹாய் கேஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஆனால் நானும் ரொம்ப 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 நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம எந்த பஸ்ஸை ட்ரை பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய எஸ்பிபிஎஸ் பஸ் சர்வீஸ் அன்றைக்கான விலாக் இருக்க போகுது. அந்த ஸ்டிக்கர் வந்து எஸ்ஆர்ஏன்னு இருக்கும். அண்ட் ஏன் இந்த பஸ்ஸை இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ப்ரைவேட் ரூட் பஸ் இல்லை, ப்ரைவேட் டவுன் பஸ்ஸுன்னு சொல்லலாம். 5 நம்பர் பஸ்ஸு. இது பார்த்திங்கன்னா தருமபுரி டு ஈசல்பட்டி வரையும் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஈசல்பட்டி பார்த்திங்கன்னா நம்ம தருமபுரி சேலம் ரூட்லேயே வெள்ளக்கல் வரையும் போய் அங்கேருந்து ரைட்டில் கட் பண்ணி நம்ம ஜருகு ஈசல்பட்டி இந்த ரூட்டு தான் இந்த பஸ் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது. இவங்க பார்த்திங்கன்னா அசோக் லைலாண்ட் BA6 ஒரு பஸ் இறக்கியிருக்காங்க. மாருதி கோச்சில் பஸ் பாடி பில்ட் பண்ணி வண்டி செம்மையாக இருக்குது. ஒரு ரோஸ் கலரில் அந்த மீன் பொம்மைலாம் போட்டு ரொம்ப பிடிச்சி நம்ம சப்ஸ்கிரைபரும் அதே பேர் கமெண்ட் பண்ணிங்க, ப்ரோ இந்த பஸ்ஸை ட்ரை பண்ணுங்கள், நம்ம தருமபுரி மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு டவுன் பஸ்ஸில் BA6 விட்ருக்காங்க, ட்ரை பண்ணுங்கன்னு. ஆனால் தான் நம்ம கேட்டோன்னே வண்டி என்றைக்கு லான்ச் ஆகுது, வெட்னஸ்டே லான்ச் ஆச்சுன்னு நினைக்கிறேன். வெட்னஸ்டேவோ தேர்ஸ்டேவோ லான்ச் ஆயிடுச்சு. சாரி வண்டி ஃப்ரைடே அன்றைக்கி லான்ச் ஆயிடுச்சு. ஃப்ரைடே 3:20 அன்றைக்கி லான்ச் ஆச்சு. நாம் போய் கேட்டது சாட்டர்டே தான் போய் கேட்டோம். சாட்டர்டே தான் இந்த மாதிரி பஸ் வந்ததுக்கு எனக்கே தெரிஞ்சது. அப்படியே போய் கேட்டு டிரைவர் என்ன கேட்டேன், அப்படியே மேனேஜர்லாம் கிட்டே சொன்னார். அவர் கேட்டு அவங்கள ஓகே பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து அதே மாதிரி நானும் அதே 3:20 நெக்ஸ்ட்னா 3:20 நம்மளும் ட்ரை பண்ணோம். எங்கள் தர்மபுரிலேருந்து ஈசல்பட்டி வரையும் அந்த வயா பார்த்தீங்கன்னா GH ஆட்சித்தலைவர் அண்டு அதியமான் கோட்டை நல்லம்பள்ளி வழியே வெள்ளக்கல் போய் அங்கேருந்து ஜருக்கு ஈசல்பட்டி வரையும். அண்ட் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 2 பஸ் இருக்குது. ஒரு 5 நம்பர் டவுன் பஸ் இருக்குது, இன்னொன்று 15 நம்பர் டவுன் பஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா தர்மபுரி டு சாம்செட்டிப்பட்டி வரையும் போகும். 2மே டவுன் பஸ் தான். 2 ஸ்வேர் பஸ் எங்ககிட்ட இருக்குது. அந்த சாம்செட்டிப்பட்டி பஸ்ன்னு சொல்லுவாங்க 15, அதுக்கும் BA6 வரப்போகுது. அது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 1 வீக்கில் வரும். அது மாருதி குச்சில் பாடி பில்ட் பண்ணி அதுவும் செம்மையாக இருக்கும். இது ரோஸ் கலரில் இருக்குது. அது கலர் சொல்லலாமா வேணான்னு தெரியல, அது சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். இன்னும் 1 வீக்கில் கண்டிப்பாக அந்த பஸ் வந்துடும். கண்டிப்பாக அந்த பஸ்ஸும் ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் இந்த பஸ்ஸை ட்ரை பண்ணியாச்சு. எனக்கும் ரொம்ப 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 பிடிச்சது. அண்டு அதிகமாக இந்த பஸ்ஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜருகு ஈசல்பட்டி சைடெலாம் செம்ம ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. நம்ம கேக்லாம் கட் பண்ணி, இந்த ஈசல்பட்டி மக்கள்லாம் கேக்லாம் கட் பண்ணி செம்ம ஒரு பிரம்மாண்டமாக பண்ணாங்க. நம்ம ஊர் சைடு ஒரு புது பஸ் இறக்கியிருக்காங்கன்னு. அண்டு அதிகமாக இவங்க இந்த பஸ் பார்த்திங்கன்னா, இந்த SBBS பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க வந்து 5 ரூபா சீட்டை அடிப்பாங்களாம். கண்டக்டர்லாம் சொன்னார், தம்பி சொல்லுப்பா, நம்ம எப்பயுமே 5 ரூபா சீட்டை நம்ம ஓனரே சொல்லிட்டாரு, ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க ஏற்றாவே 5 ரூபா சீட்டை அடிக்க சொன்னார் அப்படின்னு சொன்னார். அதேமாரி செம்மையாராக ஓட்டினாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி. அந்த கான்செப்டை 60 தான் ஓட்டினார். அங்கே எங்கள் ஸ்டாப்பே அதிகமாக இருக்கும்ல. அதேமாரி சேலம் அந்த தருமபுரி இந்த மாதிரி கிருஷ்ணகிரி செக்டார்லேயே ஃபஸ்ட்டு டவுன் பஸ் BA6 இவங்களாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது அசோக் லைலாண்டில். சரி எஸ், நம்ம பஸ்ஸோட எக்ஸ்டீரியம் இன்டீரியர் பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் மேற்கொண்டு உங்ககிட்ட பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதிர்ப்பு எங்க இருக்குதோ அங்க சிக்ஸர் அடிச்சுட்டு சென்டர்ல சேர போட்டு உட்கார்றதான நம்ம பழக்கமே. பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. விளையாட
கோழி தான் கிலோ 100 ரூபாய். அது வாங்கி போட்டாங்களா? அவங்களுக்கு சொத்தை விட சொத்துக்குள்ள நம்ம கழிச்சு வைக்கலாம்.
வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணா. உங்கள் பேருங்கண்ணே? ராஜா. ராஜா. நம்ம சொந்த ஊருங்கண்ணே? அஜிப்பட்டி. அஜிப்பட்டி எருப்புங்கண்ணா இருக்குது? ஜருகு பக்கம். ஜருகு பக்கமாண்ணா. சூப்பர் சூப்பர். நம்ம டிரைவர் தொழில் ஆரம்பிச்சாலும் ஒரு நான் ஒரு 12 வருஷம் ஆகுது. 12 வருஷமாக நான் மோட்டார் ஃபீல்டில் இருக்கீங்கண்ணா. சூப்பர் சூப்பர். பஸ்ஸுக்குன்னு வந்துங்கண்ணா? பஸ்ஸுக்கு வந்து 8 வருஷமாக இருக்கேன். 8 வருஷமாண்ணா. நம்ம கம்பெனிங்கண்ணா?
நம்ம கம்பெனிக்கு 4 வருஷமா இருக்கு. 4 வருஷமா இருக்கீங்க. ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிச்சிருங்களாண்ணே? அதான் 4 வருஷமா இருக்கு. நம்ம கம்பெனியில் இருக்கீங்க. அதுக்கு முன்னாடிங்கண்ணே? நான் 2012 பஸ் ஓட்டிட்டு இருந்தேன். பஸ் ஓட்டிட்டு ஃபர்ஸ்ட் எந்த பஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க? காலேஜ் பஸ். காலேஜ் பஸ் அண்ணா. இப்போ லைன் பஸ்னா இதானே? லைன் பஸ்னா இதான். இதானே? ஓகே ஓகேண்ணே. சரிண்ணா, 4 வருஷமா இந்த கம்பெனியில் இருக்கீங்க. எப்படிண்ணா இருக்கு கம்பெனி? பரவாயில்லைங்களாண்ணே? பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. நம்ம கிட்ட எத்தனை பஸ் இருக்கு? நம்ம கிட்ட 2 வண்டி இருக்குதுங்க. 2 வண்டி இருக்குண்ணா. ஸ்பேர் 2 வண்டி இருக்கு. 2 வண்டி இருக்கு. எந்தெந்த ரூட்ல நம்ம ஆப்ரேட் பண்றோம்? தருமபுரி டு ஈசல்பட்டி ஓகேண்ணே. 1, தருமபுரி டு சாம்செட்டிப்பட்டி 1. ஓகே நம்பர் அது 5, நம்மளது 5. ஓகே ஓகேண்ணே. சரி, நம்ம தருமபுரி டு ஈசல்பட்டி எந்த ரூட்ல கவர் பண்றோம்? டோல் வெள்ளக்கல். ஓகேண்ணே. அப்படியே உள்ள பிரிஞ்சிடுறோம். வெள்ளக்கல்லேருந்து உள்ள ரைட்ல பிரிஞ்சிடுறோம். ஓகே ஓகேண்ணே. உள்ள வந்து ஜருக்கு அப்படி ஈசல்பட்டி. ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரிப் அடிக்கிறீங்க? ஒரு நாளைக்கு 5 ட்ரிப். அப் அண்ட் டவுன் 10 சிங்கிள் அண்ணா. காலை எத்தனை மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? 5:50. 5:50. நைட்டு க்ளோஸ் பண்ண போகிறோங்கண்ணா? 9:15. 9:15. எங்கண்ணா ஆல்ட்டு? ஆல்ட்டு வந்து பங்கில் நிறுத்திட்டு இருந்தோம். ஓகேண்ணே. இப்போ தலைவலியே ஈசல்பட்டியிலேயே நிறுத்துறோம். ஓஹோ, சரிண்ணே. எப்படிண்ணா இருக்குது? புது வண்டியெலாம் போட்டு கொடுத்துருக்காங்க. எப்படிண்ணா இருக்குது? நல்லா இருக்குங்க. ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு. ஓட்டத்து நல்லா இருக்காண்ணே. ஓகே ஓகே. என்ன ஓனருக்கு என்னென்ன சொல்ல விரும்புறீங்க? ஓனர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணுறாரு. ஓகே ஓகேண்ணே. அவர் நாங்களாலாம் கேட்கல. புது வண்டி தான் வேணும் நாங்களாலாம் கேட்கல. ஓகே ஓகேண்ணே. அவருடைய திருப்திக்கு பண்ணியிருக்காரு. உங்களுக்கு வண்டி பிடிச்சிருக்காண்ணே? வண்டி நல்லா இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்காண்ணே. ஓகே ஓகேண்ணே. உங்களுக்கு என்ன குருநாதர் என்ன இருக்காங்கண்ணே? எப்படிங்க? குருநாதர் உங்களுக்கு வண்டி பழகி கொடுத்தவங்க என்ன? குருநாதர்னா நான் சின்னதுலேருந்தே வந்தேங்க. ஓகே ஓகேண்ணே. அதுக்கு மேலே அதான் எப்படி படிப்படியாக வரணுமோ அந்த வழியாக தான் வந்தேன் நான். ஓகே ஓகேண்ணே. எடுத்த உடனே பாதியில் வந்து வரல நான். ஓகே ஓகேண்ணே. டூலரு, ஆட்டோ, காரு, வேனு, ஓகேண்ணே, ஈச்சரு, அதுக்கப்புறம் டிராவல்ஸு, அதுக்கப்புறம் பஸ்ஸு. ஓகேண்ணே. இப்படி தான் நான் வந்தேன். ஓகே ஓகேண்ணே. நான் வந்தது தான். ஓகே ஓகேண்ணே. இப்போதைக்கு என்ன மாறுபடுதானே? 12 வருஷமா இருக்கீங்க. அப்போ இப்போ எப்படி இருக்குண்ணே? அப்படி சொல்ல போனால் எப்படி சொல்கிறது? ஈஸியாக இருக்குமா கஷ்டமா இருக்கா? ஈஸி தான். தொழில் கத்துக்கிற வரையும் கொஞ்சம் கஷ்டம். ஓகே ஓகேண்ணே. தொழில் கத்துக்கிட்டா அது ஈஸி. ஓகே ஓகேண்ணா. சரிண்ணா, ரொம்ப அருமையாக பேசுறீங்கண்ணா. மேலும் உங்கள் டிரைவர் வாழ்த்துங்கண்ணா. ரொம்ப நன்றி. நான் பேட்டி கொடுத்தேன். ஓகே அண்ணா வணக்கம்ண்ணே. நான் உங்கள் பேருங்கண்ணே? ராஜ்குமார். நம்ம சொந்த ஊருங்கண்ணா? இரும்பத்தூர் பக்கம் புளியம்பட்டி. இரும்பத்தூர் பக்கம் புளியம்பட்டியா? ஓகே ஓகே. நம்ம கண்டக்டர் தொழில் ஆரம்பிச்சோம்னா அவர் 29வது வருஷம். 29 வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கீங்களா? சூப்பர். நம்ம கம்பெனிக்கு வந்துங்கண்ணே? இதே கம்பெனியில் தான். இதே கம்பெனி 29 வருஷமா இருக்காங்களா? ஓஹோ, சூப்பர்ண்ணே. இவங்க ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாள் தான் இருக்கும் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி? அது ரொம்ப நாள் இருக்குன்னா அது நமக்கு முன்னாடி எப்படின்னு தெரியல. அது இப்போ இருக்கிற அருண் ஓனர். நீங்கள் எத்தனை ஓனர் பார்த்துட்டு வந்திருக்கீங்க? நம்ம பெரியவர் எத்தனை பார்த்துருக்கீங்க? இப்போ இருக்கிற அருண்குமார். ஓகேண்ணே. மணிவண்ணன் அண்ணா அவரு. ஓகேண்ணே. அப்பா இவரு இந்த ஓனருடைய அப்பா. ஓகேண்ணே. அவருக்கு முன்னே அவங்க தாத்தா அருணாரி கவுண்டர். அவரை பார்த்துருக்கீங்களா? ஓகே ஓகே. உட்காந்து வீட்டுல எல்லாம் போயிட்டு கிரிக்கெட்லாம் பார்த்துருக்கேங்க. ஓகே ஓகே. வீட்டுல எல்லாம் போய் வந்துட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டியூட்டி மாற்றும் போது யார் நடந்தா உங்க கூட? எங்க கூட இப்போ நிறைய பேர் கார்பரேஷன் போயிருக்காங்க. ஓகே ஓகே. நீங்க நம்ம கம்பெனி சீனியருங்களாண்ணே? ஓகே. உங்களுக்கு முன்னாடி பின்னாடி என்ன இருக்காங்களா? இல்ல பின்னாடி இருக்காங்க. முன்னாடி யாரும் இல்ல. முன்னாடி யாரும் இல்ல. தோனின்னு ஒரு டிரைவர் இருந்தாரு. ஓகே ஓகே. சீனியர் அவர் தான் கம்பெனிக்கு. ஆஹா, சரிண்ணே. அவர் இல்ல இப்போ இல்ல. சரி, ஓகே. அவருக்கு அடுத்து உங்களுக்கு யார் இருந்தா குருநாதர்? என்ன குருநாதர்? ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. 4-5 பேர். இப்போதைக்கு கவர்மெண்ட் பஸ்ல 2B டேம் போற வண்டி இருக்கு. ஓகே ஓகேண்ணே. அதுல செல்வராஜ்னு ஒருத்தர் இருக்காங்க. ஓகே ஓகேண்ணே. அவர்தான் குருநாதர். ஓகே ஓகேண்ணே. குருநாதர் இது எந்த விஷயம் நீங்க நல்லா தான் எடுத்துக்கிட்டீங்க? அவர்கிட்ட இருந்தேன்னா போல்டா பேசணும். ஓகேண்ணே. எந்த ஒரு விஷயம் வந்தாலும் போல்டா பேசணும். நம்ம தப்பு இல்லைன்னா நீ போல்டா பேசலாம். ஓகே ஓகே. தப்பா இருந்தாக்க நீங்க நாங்க தப்பு தான், சரி போறோம், நீங்க இதுக்கு மேல நடக்காதுன்னு சொல்லிடணும். ஓகே ஓகே. அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிற விஷயம். அவருக்கு எடுத்த விஷயம். ஓகே ஓகே. நம்ம 2 வண்டிக்குமே போவீங்களாண்ணே? நமக்கு எந்த வண்டி ரொம்ப பிடிக்கும்? 2 வண்டி இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓனர் எந்த வண்டி சொல்றாரோ அந்த வண்டி மாற்றி. அந்த வண்டி எத்தனை நாள் டியூட்டி இருக்கு உங்களுக்கு? ஒரு வாரம் செய்வீங்க, 10 நாள் செய்வீங்க. 15 நாள். அது நம்ம ஷிஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே. அவருக்கு ஏதாவது ஒரு வேலைன்னா நம்ம சரி செய்யலாம். ஓகே ஓகே. அவருக்கு வந்துடுறாருன்னா நம்ம கரெக்டாக ஒரு 7 நாளில் மாற்றலாம், 5 நாளில் மாற்றலாம். நம்ம வண்டி 10 சிங்கிள் ஓட்டுறாங்கண்ணே. நம்ம 15 நம்பர் எத்தனை சிங்கிள் ஓட்டுறாங்க? 12 ஓட்டுறாங்க. அப்போ அதான் வேலை கொஞ்சம் அதிகமாண்ணே? வேலை அதிகன்றதுலாம் ஒன்றும் கிடையாது. ஓகே ஓகே. வேலைக்கு எவ்வளோ நேரம் செய்யலாம். என்ன போய் ஓகே ஓகேண்ணே. சரிண்ணே, மக்கள்லாம் எப்படின்னா சொல்றாங்க? வண்டி புது வண்டி போட்டு கொடுத்துருக்காங்க, என்னென்ன சொல்றாங்க? இந்த ஃப்ரீ இருக்கிற காலத்துல இப்படி போட்டுருக்கீங்களே, ஓனர் திருப்தி. ஓகேண்ணே. அவர் திருப்தி தான், அதனால அவர் செய்யறாரு, நம்ம அதில் வேலை பார்க்குறோம். ஓகே ஓகே. நம்ம ரெகுலர் சீட்லாம் வண்டிக்கு இருக்குமாண்ணே? ரெகுலர் சீட் இருக்கு. ஓகே ஓகே. நம்ம அதிகமாக ஜர்க்கு இங்கே தான் ஏறுவாங்கண்ணே? ஈசல்பட்டி. ஓகேண்ணே. வலி சீட் இருக்கு. இந்த ரெகுலர் வேலைக்கு போறவங்க, காலேஜ் பசங்க,
ஸ்கூல் பிள்ளைங்க ஓகேண்ணே அதெல்லாம் நமக்கு ரெகுலர்னு இருக்காங்க. ஓகே ஓகே ஸ்கூல் பிள்ளைங்கலாம் ஓனருடைய அறிவுறுத்தலின் பேரு 5 ரூபா. 5 ரூபா தான். 9 ரூபா டிக்கெட்டு கூட. இதேனா அங்க ஏலகிரி ஹைஸ்கூல்ல இருந்து சேசம்பட்டி சவுலூர்ல 9 ரூபா தான் டிக்கெட். ஓகேண்ணே. ஆனா அவர் சொன்னபடி 5 ரூபாய்க்கு ஏத்திக்காங்க. 5 ரூபா தான். ஓகே ஓகே. பிள்ளைங்கன்னா 5 ரூபா. அப்படி அந்த வண்டியெல்லாம் ஓட்டிட்டு இருக்கோம். இந்த வண்டி அப்படி தான் 5 ரூபா தான். இந்த 6 ரூபா ஜெருக்கு 5 ரூபா தான். அங்கிருந்து உச்சி மரம் அதெல்லாம் 6 ரூபா 7 ரூபா 8 ரூபா அதெல்லாம் கூட 5 ரூபா தான். பிள்ளைங்கன்னா 5 ரூபாய்க்கு கொடுங்க. சரி பரவாயில்ல. ஓகே ஓகே. நம்ம இதே மாதிரி ஹேண்டிகேப் அந்த மாதிரி வந்தாங்கன்னா காசு இல்லைன்னா கூட பரவாயில்ல ஏற்றிக்கிறாங்க. மேனேஜரும் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல. ஓஹோ சரி சரி. பிரச்சனை இல்லை. பிளைண்ட் கிளைண்ட் வந்தாங்கன்னா கூட இறக்கி விட்றாதீங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் ஃப்ரீ வருது அதில் போன சொல்ல இறக்கி விடாதீங்க. எங்கே போகிறாங்களோ இறக்கி விட்டுருங்க. டிக்கெட் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே ஓகே. எப்படின்னா ஓனர் மேனேஜர்லாம் எப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இருக்கு இல்லை. இப்போ சொல்லும் போதே இவ்வளோ தெரியுது எவ்வளோ நல்ல மேனேஜர் எவ்வளோ நல்லா. உங்களுக்கு அது இறக்க குணம் நிறைய உண்டு. ஓகே ஓகே. ஓனர்லாம் கூட மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு ஓகேண்ணே என்ன ஏது பார்ப்பா பிடிக்கும் அவங்க என்ன ஏது பார்த்து தான் செய்வோம். ஓகே ஓகேண்ணே. எந்த பிரச்சனை ஓகே ஓகே. நீங்கள் எந்த வண்டியை பர்மனெண்ட்டு உங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதில்ல? முதல் நாள் டியூட்டி எதுனா ஸ்டார்ட் பண்ணி? முதல் நாள் டியூட்டினா இந்த வண்டி அப்போ சாம்சிரிப்ட் லைனில் 5ஆம் நம்பரா ஓடிடுது. 5ஆம் நம்பரா ஓடிட்டு முதல்ல ஒரு கண்டக்டருக்கு ஒரு பிரச்சனை. ஓகேண்ணே. இப்போ எனக்கு முன்னாடி ஒரு 10 பேர் ட்ரைனிங் ஓடிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஓனருடைய அப்பா ஓகேண்ணே இவர் மணி அண்ணன் ஓகேண்ணே அவர் கூட்டிட்டு போய் எஸ்பி ஸ்ரீராம் லாட்ஜில் 5,000 ரூபாய் அப்பா ஆஃபீஸு. ஓகேண்ணே. அவரே பையன் அவர்கிட்ட வாங்கி கொடுத்தா அவர் ஒரு சின்ன பிரச்சனை கொஞ்சம் நிற்கணும். அப்போ எனக்கு குருநாதர் சொல்கிறேன் இல்லையா ஒரு கார்பரேஷன் ஒரு சின்ன சண்டைனால அவர் கொஞ்ச நாள் நிறுத்தணும் ஒரு மாதம். ஓகே ஓகேண்ணே. அதுக்கு பதிலாக அவருக்கு நீ போய் டியூட்டி பாருப்போ தைரியமாக வேலை. ஓகே ஓகேண்ணே. பையன் வாங்கி அவர்கிட்ட இருந்து எனக்கு கொடுத்து வேலை பாருன்னு சொன்னவர் முதல்ல. ஓஹோ ஓகே ஓகே. சரி 29 வருஷமா இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நாள் டியூட்டி மாற்றும் போது இப்போ ஓடிட்டு இருக்கும்போது எப்படி இருக்கு? அதே தான். எதுவுமே மாறுபடலையாண்ணே? மக்கள் எல்லா மக்களும் அதே தான். அப்படியே தான். வழக்கங்கள் கொஞ்சம் மாற கொஞ்சம் ஏறு இறங்க ஓகே ஓகேண்ணே. ஓகேண்ணே. மற்ற வீட்டுக்கு அப்படியே தான். நீங்கள் ஃபர்ஸ்ட் வரும்போது நம்ம கம்பெனி எத்தனை பஸ் இருந்துச்சு? இது 3 இருக்கு. இதே தான் இருந்துச்சு. இப்போ இருக்கிறது எப்படியா அது மாதிரி தான். அதே மாதிரி தான் இருந்துச்சு. 29 வருஷம் பார்த்தது இப்படியே தான் இருக்கு. ஓகே ஓகே. நம்ம டூரிஸ்ட் வண்டி 2 வண்டி இருக்கு. ஓகே ஓகே. நம்ம ஜருக்கு ஈசல்பட்டி மக்கள் உங்களுக்கு எப்படின்னா இருப்பாங்க? பழக்க வழக்கம் சீட்லாம் நல்ல செரிப்பு. ஓகே ஓகேண்ணே. வண்டிக்கெல்லாம் கேக்கெல்லாம் வெட்டுறாங்க. அந்த பசங்களுக்கு என்னென்ன சொல்றீங்க? இவங்களுடைய இதெல்லாம் பாருங்க எப்படி கேக் வெட்டி கொண்டாடி புது வண்டி வந்திருக்கு. ஆமா ஆமா. இதெல்லாம் பாருங்க எங்க ரசிகர் பண்றோம். ஆஹா சரி புது சரி. வண்டி கொண்டாடுறாங்க. ஆஹா சரி சரிண்ணே. ஓகேண்ணே. ரொம்ப அருமையாக பேசுங்கண்ணா. மேலும் உங்கள் கன்னடத்தில் வாழ்த்துங்கண்ணா. ரொம்ப நன்றிண்ணே பேட்டி கொடுத்ததுக்கு. மேலும் உங்கள் கன்னடத்தில் வாழ்த்துங்க. ரொம்ப நன்றி. அந்த ஃபுல் கேபினட் வீடியோ பார்த்துப்பீங்க நம்புறேன். உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். எனக்கும் ரொம்ப பிடிச்சிரு. தர்மபுரி டு ஈசல்பட்டி வரையும் நம்ம நார்மலாக அந்த வெள்ளக்கல் பைபாஸ் வரையும் போயிருக்கும். இதுக்கு மேலே அந்த ஊருக்குள்ள தான் நான் போனதில் ஃபஸ்ட் டைம் இந்த ஊருக்குள்ளே போயிருக்கும். நானும் தர்மபுரி தான் பேருக்கு சொல்கிறேன். ஆனால் நானும் இந்த ஊரில் கொஞ்சம் சுற்றி பார்க்கல. நம்ம இதை போகல நம்ம சுற்றி பார்க்க வேண்டாம். நம்ம ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸில் ஜருகை ஈசல்பட்டிலாம் ஃபஸ்ட் டைம் போனோம். செம்மையாக இருந்துச்சு. ஊரும் அந்த அழகாக பசுமையாக செம்மையாக இருந்துச்சு. அந்த ஈசல்பட்டி நம்ம நார்மலாக பஸ் கேபின் ரைடு பண்ணாமல் நம்ம பைக் எடுத்து பைக்கிலே சும்மா ஒரு அந்த ஓவர் ரிவ்யூ அந்த வண்டி வர்றது போகிறதுலாம் ஷார்ட்ஸில் இருக்கிறாங்க. நானும் நைட் சிங்கிள் போன பைக்கிலே போய் அண்ணங்கிட்ட இன்டர்வியூலாம் வாங்கிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். அந்த டிரைவரானும் சரி கண்டக்டர்னும் சரி செம்ம ஒரு ஜாலியான டைப்பு. அவ்வளோ நல்லா பேசினார். அதான் எக்ஸ்பீரியன்ஸ் தானே. அண்ணன் 29 வருஷமாக இந்த கம்பெனியில் இந்த SBBS கம்பெனியில் இருக்காரு. செம்மையாக பேசினார் அண்ணன் கண்டக்டர்னாவும் சரி டிரைவரானாவும் சரி. சரி கேஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அந்த பஸ்ஸோட டைமிங் டீசைல்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். தர்மபுரி டு ஈசல்பட்டி ஈசல்பட்டி டு தர்மபுரி மொத்தம் 10 சிங்கிள் ஒரு நாளைக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. 5 ட்ரிப்பு. சரி கேஸ் நெக்ஸ்ட் பஸ்ஸுக்கு இந்த 15ஆம் நம்பருக்காக நான் வெயிட்டிங் பண்ணுறேன். நீங்களும் வெயிட்டிங்கோடு இருங்க. அந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணிவிட்டு நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கௌதம் ஷாலு துஷிஆர்பி டாட்டா பை அண்ட் தேங்க்ஸ் டு ஈசல்பட்டி மக்கள் நல்லா சப்போர்ட் பண்ணிங்க. பாய்.